2 வகையான பாடுகள் உண்டு. ஊழியங்களின் நிமித்தமாக வரும் பாடுகள், அடுத்தது மற்றும் ஒருவருக்காக படும் பாடுகள். கிறிஸ்து பட்ட பாடுகள் அவர் நமக்காக பட்ட பாடுகள். இந்த வேத பகுதியை மேலும் சற்று தெளிவாக கற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து மேலும் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். WRT நேயர்களை கொலோசையர் நிருபத்தின் 8வது பாடத்தினை கற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நேயர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளும் சுகமாகவும் சமாதானமாகவும் இருக்கிறீர்களா? நாம் கடந்த பாடத்திலே தேவனுடைய சிருஷ்டிப்பு முழுவதிலேயும் கிறிஸ்துவின் சித்தமே நடைபெறும் என்றும், பரிபூர்ணம் என்ற வார்த்தையே கொலோசையர் நிருபத்தின் முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது என்றும், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான மனிதனாகவும் முழுமையான தேவனாகவும் இருந்தார் என்பதையும், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே செலுத்தினார். எனவே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். தேவனுக்கும் பாவியான மனிதனுக்கும் இடையே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்பதையும், இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகி விட வேண்டும் என்றும் அறிந்து கொண்டோம். நாம் நம்முடைய நற்செயல்களினாலோ நம்முடைய நல்ல குணநலன்களினாலோ ரட்சிக்கப்பட முடியாது என்பதையும் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் புதிய சத்தியங்களை நாம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பிரியமான வேதாராய்ச்சியர்களே, இன்று நாம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வதற்காகவும் ஆங்காங்கே நடைபெறுகிற கூட்டங்களிலே வந்து பங்கு பெறுவதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தை கருத்தோடு தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். பார்ப்போம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கவனித்தீர்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்காக பவுல் தனது சரீரத்திலே பாடு அனுபவிக்கிறேன் என்கிறார். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து போதுமான அளவு உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை என்பது போல தோன்றுகிறது இல்லையா? கிறிஸ்துவின் பாடுகளும் பூரணமானது என்று கூறினீர்கள். இப்பொழுது அவர் பட்ட பாடுகளிலேயும் குறைவு இருப்பது போல கூறுகிறீர்களே என்று கேட்கலாம். இங்கே பவுல் சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். திருச்சபைக்காக அனுபவிக்க வேண்டிய உபத்திரவத்தை தனது சரீரத்திலே அனுபவிக்கிறேன் என்கிறார். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபட வேண்டும்? பிரியமானவர்களே, இது தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது மனமாற்றம் அடைந்த பொழுது அனனியாவிடத்திலே அனுப்பப்படுகிறார். ஆனால் அனனியா தயங்கிய பொழுது தேவன் அனனியாவிற்கு ஏன் பவுலை அவர் ரட்சித்தார் என்றும், எப்படி பவுலை அப்போஸ்தலனாக்கி பயன்படுத்த போகிறார் என்றும் கூறினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9, 15, 16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலிருந்து தனது வாழ்க்கையிலே அவை நிறைவேறின என்கிறார். இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பவுல் கடந்து வந்த துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் கிறிஸ்து நமக்காக நாம் மீட்கப்பட்ட பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மற்றவர்களுக்காக அவர் பாடுபட்டதிலே மற்றவர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. அவருடைய ரட்சிப்பிற்கும் அந்த பாடுகள் உதவி செய்யவில்லை. கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்த மீட்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசும்பொழுது பாடுகள் துன்பங்கள் என்று பொதுவான வார்த்தைகளினாலே பேசுகிறதில்லை. சிலுவையை குறித்தும் மரணத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் தெளிவாய் எழுதியிருக்கிறார். 2 வகையான பாடுகள் உண்டு. ஊழியங்களின் நிமித்தமாக வரும் பாடுகள் மற்றும் ஒருவருக்காக படும் பாடுகள். கிறிஸ்து பட்ட பாடுகள் அவர் நமக்காக பட்ட பாடுகள். இந்த வேத பகுதியை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் மேலும் சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து சகித்த சில பாடுகள் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாத பாடுகள். ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டார். சாதாரணமாக மனுக்குலத்திற்குரிய பாடுகளை அவரும் கடந்து வந்தார்.
எப்பொழுது? இந்த உலகத்திலே மனூறு எடுத்து பெத்லஹேமிலே பாலனாய் பிறந்து வளர்ந்த பொழுது. அவர் பாலனாக பிறந்த பொழுது மற்ற பச்சிளம் குழந்தைகளைப் போலவே அழுதார். குழந்தையாக, பச்சிளம் குழந்தையாக துணிகளிலே சுற்றப்பட்டு குளிரில் நின்று பாதுகாக்கப்பட்டார். அவருக்கும் பசி இருந்தது, தாகம் இருந்தது, தனிமையை அவர் உணர்ந்தார். கவலையை, வேதனையை, துக்கத்தை அவர் தாண்டி வந்தார். அவர் களைப்படைந்தவராக இருந்தபடியினாலே தான் படகிலே சீஷர்களோடு கடந்து வரும்பொழுது கூட தூங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் மனுஷிகமான பாடுகள். நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வருகிறோம். இதை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கலாத்தியர் 6:5 அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று கூறியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சுமக்க வேண்டிய பாரங்கள் உண்டு. நாம் தனியாகவே பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் பிறந்தார். சரீர வேதனைகளை தனிமையாகவே நாம் அனுபவிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டிய சில துன்பங்களை தன்னந்தனியாகவே சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாடுகளை, வேதனைகளை மற்றவர்கள் சுமக்க முடியாது. நமக்கு காய்ச்சல் வருகிறது, சிக்கன் குனியா வருகிறது, மற்றும் பல வியாதிகள் வருகிறது. யாரும் நம்முடைய இடத்திலே நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. பல வேளைகளிலே நமக்கு மிக அருமையான ஒருவர் சரீர வேதனைப்படும் பொழுது அவர்களோடு அந்த வேதனையை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் நாம் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசை இருந்தாலும் அது முடியாத காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக செல்ல வேண்டிய நேரம் வரும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக மரணத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரோடும் அவர் மட்டுமே மரணத்தின் வழியாக நம்மோடு வருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனித பாடுகளை அனுபவித்தார். பகிர்ந்து கொள்ள முடியாத பாடுகள் உண்டு. இரண்டாவதாக அவர் பட்ட பாடுகள் மனுஷகுமாரனாக அவர் பட்ட பாடுகள். அதையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. என்றாலும் அவர் மனுக்குலத்தோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் நமக்காக கடந்து சென்ற பாதை வழியாய் நாம் யாருமே கடந்து செல்ல தேவையில்லை. இந்த பாடுகளை குறித்து தான் சங்கீதம் 69:11-12 படித்தோம். இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் என்று கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். நாசரேத்திலே குடிகாரர்கள் அவரை குறித்து குறைவாய் பாடினார்கள். ரெட்டு அவருக்கு உடுப்பாயிருந்தது. அவர் தேவகுமாரனாயிருந்தபடினாலே இந்த பாடுகளை அவர் பட வேண்டியதாய் இருந்தது. அவர் கைது செய்யப்பட்டார். போர் வீரர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை ஏளனம் செய்தார்கள். தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கண்களை கட்டினார்கள், அவர் தலையிலே குட்டினார்கள். பின்னர் கண்களை திறந்து யார் அவரை குட்டியது என்று கூற வேண்டும் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் அவரிடத்திலே விளையாடினார்கள். சரியான பெயரை அவர் சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் கண்களை கட்டி அவரை குட்டினார்கள். எந்த மனிதனும் பாடுபடாத அளவு அவர் பாடுபட்டார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் அந்த பாடுகளை அவர் நமக்காய் சகித்தார். அது மட்டுமல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பலியாக அவர் பாடுபட்டார். அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். இந்த பாடுகளிலே நாம் யாரும் பங்கு பெற முடியாது. அவர் எனக்காகவும் மரித்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அந்த பாடுகளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. அவர் தன்னந்தனியாய் சிலுவைக்கு சென்றார். மனிதனாலும் மறக்கப்பட்டார், தேவனாலும் மறக்கப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை, நம்முடைய இடத்திலே அவர் பலியானார். சிலுவையிலே அவர் தொங்கிய முதல் 3 மணி நேரம் மனிதர்கள் அவரை பாடுபடுத்தினார்கள். காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை வெளிச்சம் இருந்தது. மனிதர்கள் எத்தனை கேடாய் அவரை நடத்த முடியுமோ அந்த அளவு நடத்தினார்கள். அடுத்த 3 மணி நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை இருள் வந்து மூடியது. அப்பொழுதுதான் தேவன் சிறந்த ஒரு காரியத்தை செய்தார். அப்பொழுதுதான் சிலுவையானது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியை பலியிடும் பலிபீடமானது. 1 பேதுரு 3:18 கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நீங்களோ நானோ இந்த பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த பாடுகளை அவர் வேறு ஒருவரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக, கிறிஸ்து அனுபவித்த இன்னும் சில பாடுகளை நாமும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த பாடுகளை குறித்து தான்
கொலோசியர் 1:24 பவுல் கூறியிருக்கிறார். அது நீதி நிமித்தமாக பாடுபடுவது. தனது சொந்த ஊரான நாசரேத்திலே தேவாலயத்திலே இயேசு கூறும்பொழுது யோவான் 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்று கூறினார். அவர் நீதி நிமித்தமாய் பாடுபட்டார். நாமும் அப்படிப்பட்ட பாடுகளை கடந்து வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:14 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இளைஞனான தீமோத்தேயுவிற்கு பவுல் எழுதும் பொழுதும் 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், சரியான காரியங்களுக்கு உறுதியாய் நிற்க வேண்டும் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால், உலக பிரகாரமான எந்த கனத்தையும் மதிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதில்லை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர்கள் புகழப்படலாம். பொதுமக்களுக்கு பல காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் புகழப்படலாம். கல்வி அறிவு பெற்றவர்கள் புகழப்படலாம். தேவனுடைய மனிதர்கள் புகழப்படுகிறதில்லை. இந்த உலகத்திலே சரியான காரியங்களுக்காக நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள் என்றால், நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்படத்தான் செய்வீர்கள். இதை அறிந்தவராகத்தான் ரோமர் 8:36 சொல்லும் பொழுது பவுல் மிக தெளிவாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிற்பவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனைகள் தான் கடந்து வரும். மற்றும் ஒரு வகையான பாடு உண்டு. நம்மை கிறிஸ்துவின் பாடுகளோடு நாம் அடையாளப்படுத்திக் கொள்வது. அது எப்படிப்பட்ட பாடுகள் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதனாலே நமக்கு வரும் பாடுகள். யோவான் இதை குறித்து எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? 1 யோவான் 4:17 பின்பகுதியிலே அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக இதை குறித்து பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18-19 கவனியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தோடு ஓடவில்லை என்றால் உலகம் உங்களை பகைக்கும். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழ்வீர்கள் என்றால் உலகத்திலே உங்களுக்கு பெரும் மதிப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரியான இடத்தை எடுத்துக்கொள்வதை குறித்து உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்களா, அல்லது உலகத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடும் பொழுது நம் மூலமாய் இயேசு கிறிஸ்துவும் பாடுபடுகிறார். அவருடைய திருச்சபை மூலமாக அவர் பாடுபடுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த காலத்திலே கிறிஸ்தவ விசுவாசிகளை அவர் துன்பப்படுத்திய பொழுது அதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 9:4 பாருங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5 பாருங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பிரியமானவர்களே, பரிசேயனான இந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். தரிசு பட்டணத்து சவுல் தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை அவன் துன்பப்படுத்தினான் என்பதை அறிந்த பொழுது அதிர்ச்ி அடைந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளை குறித்தும் பேதுரு அப்போஸ்தலன் இதைத்தான் எழுதியிருக்கிறார். கவனிங்கள், 1 பேதுரு 4:12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கும் இது மிகவும் உண்மை. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டுமென்றால் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்படும் பொழுது தாய் பாடுபட வேண்டியது இருக்கிறது. இந்த காரணத்தினாலே தான் அநேகர் மறுபடியும் பிறக்கவில்லை. கற்ப வேதனைப்பட அநேக விசுவாசிகள் இன்று ஆயத்தமாக இல்லை என்று டாக்டர் ஜார்ஜ் ஹில் என்னும் தெய்வ மனிதர் கூறியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வேதனை குறித்து தான் பவுல் கொலோசியர் 1:24 எழுதுகிறார். நாம் அனைவருமே எழுப்புதலை காண வாஞ்சே உள்ளவர்களாக இருக்கிறோம். சாட்சி பகிர்வதை குறித்து, கிறிஸ்துவுக்காக வாழ்வதை குறித்து பல காரியங்களை பேசுகிறோம்.
பிரியமானவர்களே, சுசேஷம் இன்னும் தீவிரமாய் கடந்து செல்ல வேண்டுமென்றால், இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால், அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்தவும் மனிதர்கள் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக எந்த விதத்திலே நாம் பாடுபடுகிறோம்? அதற்காக நாம் என்ன செலவு செய்கிறோம்? சுசேஷத்திற்காக பாடுபட நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? கொலோசியர் 1 25, 26 வசனங்களை கவனியுங்கள். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இரகசியம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாமல் புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படும் காரியத்தை குறித்து பேசுகிறது. எபேசியர் நிறுவத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்ட இரகசியம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டிலேயே அறியப்பட்ட ஒரு சத்தியமாயிருந்தது. இரகசியம் அல்லது புதிய காரியம் என்பது இப்பொழுது தேவன் யூதர்களையும் புறஜாதி மக்களின் நிலைமையிலேயே வைத்திருக்கிறார் என்பதுதான். எல்லா மனிதர்களும் தேவனை அறியாமல் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்றும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் வேதம் தெளிவாய் சொல்கிறது. இப்பொழுது தேவன் யூதர்களை குறித்தும் யூதர் அல்லாதவர்களை குறித்தும் பேசுகிறார். இப்பொழுது யூதரிலிருந்தும் யூதர் அல்லாதவர்களிலிருந்தும் விசுவாசிக்கிறவர்களை திருச்சபை என்னும் தமது சரீரத்திற்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு சத்தியம், இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு இரகசியம். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு இரகசியம் அல்ல. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் வெளியாக்கப்பட்ட இரகசியம்தான் திருச்சபையை குறித்த சத்தியம். தேவன் இந்த உலகத்தோடு செயல்படும் பொழுது வித்தியாசமான உத்தியோகத்தின்படி செயல்படுகிறார். ஆனால் அவை அத்தனையும் அவருடைய மீட்பின் பணியின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் முன் ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி அவ்வாறு செயல்பட்டார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அன்றும் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் செய்யும்படியாக தேவன் கொடுத்த கட்டளை அது. இப்பொழுது நாம் ஆட்டுக்குட்டியை பலிக்கு கொண்டு வருகிறதில்லை, ஏனென்றால் கிறிஸ்து வந்துவிட்டார். நமக்காக ஜீவ பலியாக அவர் தம்மையே அர்ப்பணித்து விட்டார். இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மேல் பூரண நம்பிக்கை வைக்க வேண்டும். இங்கே தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று யூதர் அல்லாத மக்களாகிய கொலோசை சபை மக்களுக்கு பவுல் கூறுகிறார். அந்த சபையிலே யூதருக்கும் இடம் உண்டு, யூதர் அல்லாதவர்களுக்கும் இடம் இருந்தது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்ப பின்னணியம் எதுவாயிருந்தாலும் இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவர் அண்டை வந்து அவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே முழு இடத்தையும் நீங்கள் அளிக்கும் பொழுது, அவரை நீங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரது சரீரமாகிய திருச்சபையிலே நீங்களும் ஒரு அங்கமாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 1 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும் அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாய் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். கொலோசியர் 1 28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சுசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் என்கிறார். இயேசு கிறிஸ்துதான் நற்செய்தி, அவரே நித்திய ஜீவன். 1 யோவான் 1 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனத்திலே தேவனுடைய ஊழியக்காரருக்கு 2 கட்டளைகள் இருக்கின்றன. பாவத்திலே வாழ்கிறவர்களை வரப்போகும் பயங்கரமான நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளும்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மேலும் எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ண வேண்டும். அதாவது திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும், அவருடைய கிருபையிலே பெருகவும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேவை செய்கிறவர்களாய் வாழ அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த பணியைத்தான் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி செய்து வருகிறது. எனவே போதகர்களும் இதை கேட்கும் பொழுது விசுவாசிகளை இதை தொடர்ந்து கேளுங்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கூறுகிறார்கள்.
காரணம், இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் திருச்சபையிலே விசுவாசிகள் சாட்சி உள்ளவர்களாய் வாழவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இணைந்து செயல்படவும் வழிநடத்தும் கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கின்றன. இவையெல்லாம் எதற்காக? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கே. கொலோசியர் 1:29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இங்கே பவுல் தனது சாட்சியை கூறுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக பணி செய்யும் ஒவ்வொருவரின் ஆசையும் இதுவாயிருக்க வேண்டும். அவர் நம்மிலே செயல்பட வேண்டும். வல்லமையான காரியங்களை அவர் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட முடியும். தொடர்ந்து அவர்களை விசுவாசத்திலே ஊண்ட கட்ட முடியும். இதைத்தான் இன்றைய திருச்சபை செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்கார சகோதரனை, சகோதரியே, உங்கள் பணியின் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களா? திருச்சபையில் இருக்கிறவர்கள் உற்சாகத்தோடு கர்த்தருக்குள்ளே வளருகிறார்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக வளர்ந்து வருகிறவர்களாக இருக்கிறார்களா என்பதை கவனிக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நினைவுபடுத்துகிறது. ஊழியக்காரர் என்று சொல்லும் நீங்கள் உங்கள் திருச்சபை மக்களுடைய வீடுகளை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை கூற வேண்டியது, வேத வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் வேத வசனங்களின்படி அவர்களை வழிநடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆம், என்னுடைய ஊழியத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று உங்களால் கூற முடியும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இல்லை என்பதை நாம் உணர்வோம் என்றால் எந்த பகுதியிலே குறைவு இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டும்படியாய் கேட்போம். அதை சரி செய்து திருச்சபைக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமான ஊழியத்தை நிறைவேற்ற ஊழியக்காரர்களாக நம்மை ஒருமுறை கூட அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே உங்களையும் பலப்படுத்தி வழிநடத்தி உங்கள் மூலமாயும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். நண்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பட்ட பாடுகளின் மூலமாக அவர் தம்மை மனுக்குலத்தோடு அடையாளப்படுத்தி கொண்டார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவோடு வாழும்போது உலகத்திலே உங்களுக்கு பெரும் மதிப்பு இருக்காது. சுவிசேஷம் இன்னும் தீவிரமாக கடந்து செல்ல வேண்டுமென்றால், இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கான விலைக்கரையத்தை செலுத்தவும் மனிதர்கள் தேவை. கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும் அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும் அவருடைய கிருபையிலே பெருகவும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக சேவை செய்கிறவர்களாக வாழ ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த 4 நிகழ்ச்சி மூலமாக விசேஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியினை உங்கள் சபை மக்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். அதற்கான நிகழ்ச்சி நிரல் தேவை என்றால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். சகரியா 13:9 பின்பாகம்.